சங்கீதம் 91 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வசனங்கள் கர்த்தாவே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தாவே, அது எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜீவ வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் கேட்க, ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறீர். ஆவியானவர் ஜீவ வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யம் பாருங்க, இது நன்மைகளின் ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்திலே நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. நம்முடைய தேவன் நன்மைகளை அருளுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நன்மைகளின் மொத்த உருவமாக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் த எம்பாடிமெண்ட் ஆஃப் காட்ஸ் குட்னஸ். பாருங்க, கர்த்தருடைய நன்மைகளின் மொத்த ரூபமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதுக்கு பெரிய ஆதாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் இல்லையா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தேவன் நல்லவர், நன்மை செய்கிறவர் என்பதை நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. ஒரு பாஸ்டர்கிட்ட வந்தார், ரட்சிக்கப்பட்டவர். பாருங்க, ஞானஸ்தானம் வாங்கின பிறகு பாஸ்டர்கிட்ட வந்து அவர் விதமாக சொன்னார், பாஸ்டர், இவ்வளோ பெரிய பைபிளாக இருக்குது, இதை முழுசும் படித்து இதை புரிஞ்சு நான் என்னைக்கு உருப்படன்னு கேட்டார். அதுக்கு பாஸ்டர் சொன்னார், இல்லை பிரதர், முழுசும் படித்து நீங்கள் புரிஞ்சு ஆசீர்வதிக்கப்படுவதை காட்டிலும் அது ரொம்ப நேரம் எடுக்கும், ரொம்ப நாட்கள் ஆகும். அதை பார்க்கலாம் சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உருப்பட்டுருவீங்கன்னாராம். ஹலோ, ஏன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் பாருங்க, முழு பைபிளுக்கும் ஒரு சாம்பிள் மாதிரி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை படித்தாலே முழு பைபிளும் என்ன சொல்ல வருகிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நல்லா என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஒரு சாம்பிள் மாதிரி. மாம்பழ கடைக்கு போகிறோம். மாம்பழத்தை எல்லாருமே டக்கு டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறது இல்லை. நிறைய வாங்குறதா இருந்தால் பாருங்க, அங்கேயே வெட்டி சாப்பிட்டு பார்த்து தான் என்ன செய்வோம், வாங்கிட்டு வருவோம். அவனும் சாம்பிளுக்கு என்ன செய்யறான், வெட்டி கொடுத்துறான், அங்கே சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், கொடுக்குறான். சாப்பிட்டு பார்த்து டேஸ்டாக இருந்துச்சுன்னா 1 கிலோ வாங்கணும்னு நினச்சிட்டு போனவங்க 2 கிலோ என்ன செய்கிறாங்க, வாங்கிட்டு வந்துடுறாங்க இல்லையா? சாம்பிள் ஆளை ஈர்த்துருது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு பாருங்க வெளிச்சம் போட்டு காண்பிக்கிற ஒரு அதிகாரமாய் இருக்கிறது. God is a good God and he is the source of all goodness. பாருங்க, தேவன் நல்லவர், அவர் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் நல்லவர், அவர் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாயிருக்கிறார். எத்தனை பேர் நன்மைகள் வேணும்னு விசுவாசிக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்க? பாருங்க, இதெல்லாம் ஆழமாக புரிந்து கொள்ளும் போது பாருங்க, விசுவாசம் தானாய் பெருக்கெடுக்க ஆரம்பிக்கிறது. என் தேவன் நல்லவர். தீமைகளை பிசாசு கொண்டு வரலாம், ஆனால் அந்த தீமைகளெல்லாம் மாற்றி போட்டு என் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையா என்ன செய்கிறார், அவர் மாற்றுகிறார். அவர் கசப்பை இனிப்பாக மாற்றுகிறவர், சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர், வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர், கற்பாறை நீரூற்றுகளாக மாற்றுகிறவர், அற்புதமான மாற்றங்களை கொடுக்கிற தேவன். பாருங்க, ஆகவே
நல்லவர், நன்மை செய்கிறவர் என்று ஆதியாகமம் 1 தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. பாருங்க, உடனே ஒரு கேள்வி வருகிறது, தீமைகள் எங்கிருந்து வருது? ஆவிக்குரிய மக்கள் பாருங்க, நம்ம சர்ச்சுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏன்னா அங்கே நல்ல தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் நிறைய சபைகளில் பாருங்க, இப்படி போதகருக்கே தெளிவில்லை. பாருங்க, போட்டு குழப்பி விட்டுறாங்க. நன்மையும் கத்திரத்துல தான் வருது, தீமையும் கத்திரத்துல தான் வருதுன்னு சொல்லிடுறாங்க. இல்லை, இல்லவே இல்லை. பாருங்க, நன்மைகள் மாத்திரம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, தீமைகள் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது, இல்லையா? அதுதான் இயேசு சொன்னார் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 10 போவோம். யோவான் 10 பிவட்டல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப முக்கியமான வசனம். அப்படிப்பட்ட வசனங்களில் இது ஒன்று பாருங்க. யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு இங்கே சொல்கிறாரு, பிசாசுங்கிற திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். அப்போ அந்த திருடுகிற வேலைக்குள்ள, அந்த கொல்லுகிற வேலைக்குள்ள, அந்த அழிக்கிற வேலைக்குள்ள எல்லா தீமைகளும் அடங்கி இருக்குது, இல்லையா? ஒட்டுமொத்த தீமைகளும் அந்த 3 காரியங்களுக்குள்ள அடங்கி இருக்கிறது. திருடுகிற வேலை, அழிக்கிற வேலை, கொல்லுகிற வேலை. அப்ப எந்த தீமையா இருந்தாலும் சரி, அது பிசாசின் இடத்திலிருந்து என்ன செய்கிறது? வருகிறது. அருமையானவர்களே, எல்லா நன்மைகளும் நம்முடைய தேவனிடத்திலிருந்து என்ன செய்கிறது? வருகிறது, இல்லையா? யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், எனக்கு நன்மையான ஈவுகள் என் தேவனிடத்திலிருந்து, என் பிதாவினிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், எனக்கு எல்லா நன்மைகளும் என் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, நன்மைகள் அவரிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோ ஷேடோ ஆஃப் டேர்னிங். அதாவது காலையில் நன்மை செய்கிறதும் சாயங்காலம் தீமை செய்கிறதும், பாருங்க, வருஷத்தின் ஆரம்பத்தில் நன்மை செய்கிறதும் வருஷத்தின் கடைசியில் தீமை செய்கிறதும், இப்படிப்பட்ட சுபாவம் கர்த்தரிடத்தில் இல்லை. மாறுதலே கிடையாது. நன்மை செய்கிறதிலே மாறாதவர் நம்முடைய தேவன். ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். பாருங்க, எங்கள் குடும்பம் நல்லா இருக்குதுன்னா பாருங்க, இந்த சத்தியங்களெல்லாம் ஆழமாக படித்ததுனால, ஆழமாக புரிந்து கொண்டதுனால. எங்கே போனாலும் பாருங்க, நான் ஏதாவது ஒரு வேலையாக போனால் கூட ஒரு சின்ன பாக்கெட் புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போயிடுவேன். யாராவது ஒரு நல்ல பிரசங்கியார் எழுதின புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போயிடுவேன். நிறைய பாருங்க, அப்படிப்பட்ட புஸ்தகங்களில் எங்கேயாவது உட்காந்து ஏதாவது வேலையை கவனிச்சிட்டு இருக்கும்போது, வேலை நடக்குது, வெயிட் பண்ணணும், அதுக்காக ஒரு காரை கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்குறோம், அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார், காரை கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 1 மணி நேரம் வெயிட் பண்ணுற இடத்துல பாருங்கள், அந்த பாக்கெட் புஸ்தகத்தில் இருக்கிற அந்த சத்தியங்கள்லாம் வாசித்துட்டே இருப்பேன் நான். இப்படியே வாசித்து பாருங்க, இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். அருமையானவர்களே, அது இன்னைக்கு ஆசீர்வாதமாய் முடிந்திருக்கிறது. பாருங்க, நம்ம என்ன கேட்கிறோம், என்ன அறிந்து கொள்கிறோம், என்ன விசுவாசிக்கிறோன்ற அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை மலரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய எதிர்காலம் நம்மகிட்ட தான் இருக்குது. கவனிங்க. ஆக எல்லா நன்மைகளும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, எந்த தீமையும் அவரிடத்திலிருந்து வருகிறது இல்லை. எல்லா தீமைகளும் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது, அவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் வருகிறது இல்லை. உடனே மக்கள் என்ன செய்யறாங்க? ஆவிக்குரிய மக்கள் என்ன செய்யறாங்க? அவங்க கேட்குறாங்க, அப்படின்னா யோபு சொன்னார், ஐயா, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்லி யோபு சொன்னார்ல. யோபு சொன்னார் இல்லையா அப்படின்றாங்க. யோபுவை காட்டிலும் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிற மனுஷன் இல்லைன்னு கர்த்தரே சாட்சி சொன்னாரு. அந்த யோபுவே என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படிங்கிறாரு. திரும்புங்க, யோபுவின் புஸ்தகம்
யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். அப்போ பாருங்க ஐயா, யோபுவே சொல்லிட்டாரு, நன்மையும் தேவனுடைய கரத்திலிருந்து தான் வருது, தீமையும் தேவனுடைய கரத்திலிருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. நல்லா கவனிங்க, புரிஞ்சுக்கணும் நல்லா. ஏன்னா ஆவிக்குரிய மக்கள் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க, ஊழியக்காரங்களும் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்லும் போது என்ன அருமையாக சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்லும்போது கர்த்தருடைய வசனத்தை நல்லா அனலைஸ் பண்ணி படி. இங்கே போட்டிருக்குது அங்கே போட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு தீமையான காரியங்களை என்ன செய்யாத, அரவணைச்சிக்காத, கட்டி தழுவிக்காத. நல்ல பகுத்து படிக்கணும் இல்லையா? வேத வசனத்தை கருத்தாய் அனலைஸ் பண்ணி பகுத்து படித்து எது சத்தியன்றத கண்டுபிடித்து அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப யோபுங்க சொல்றாரு, இது யோபுனுடைய ஒரு அறிவீனமான பேச்சு. நல்ல மனுஷன்தான், அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனா எல்லா நல்ல மனிதர்களும் ரொம்ப அறிவா இருக்கிறாங்க, சத்தியத்தை குறித்து நல்லா அறிவுடையவர்களா இருக்கிறாங்கன்னா பாருங்க, நம்ம தப்பா கணிச்சிட்டோம். யோபு ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா அறிவீனமா பேசுறார். ஒரு இடத்துல சொல்றாரு, என்னை தூங்க விட மாட்டேங்கிறீரே ஆண்டவரே, கெட்ட சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணுகிறீர் அப்படிங்கிறார். தூக்கத்தை கொடுத்தவரே ஆண்டவர் தான். ஆனா யோபு சொல்றாரு, என்னை தூங்க விட மாட்டேங்கிறீரு. இந்த வேலையில இருக்கிறாரு கடவுள். உங்களை தூங்க விடாம கெட்ட சொப்பனங்களாம் உங்களை கலங்க பண்ற வேலையில இருக்கிற, அது மேப்பழையும் செய்யற வேலை. பாருங்க, இவருக்கு புரியல. இவர் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் கர்த்தரிடந்து வந்தது என்பதை நினைச்சிட்டு இருக்கிறாரு. கண்ட மனைக்கு பேசுறாரு. நிறைய கர்த்தர் மேல அக்யூசேஷன்ஸ். இந்த குற்றம் சொல்லுகிறவர் ஆவி, பொல்லாத ஆவி. பிசாசை பற்றி நாம் வாசிக்கிறோம், சகோதரர் பேர்ல குற்றம் சொல்லுகிற பிசாசு. நாம பாருங்க ரொம்ப அன்பின் மக்களாக நம்ம இருக்கணும். மற்றவங்களை பற்றி குறை சொல்ற வேலையில் நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இறங்கக்கூடாது. அப்போ அவங்ககிட்ட குறையே இல்லையா? இருக்கலாம். யார் பெர்ஃபெக்ட்? நீங்க பெர்ஃபெக்டா, நான் பெர்ஃபெக்டா? அதான் ஒரு பிரசங்கர் சொன்னாரு, இங்க யாராவது பெர்ஃபெக்டான ஆளா இருந்தீங்கன்னா நீங்க வந்து பிரசங்கம் பண்ணுங்க, நான் உட்காந்துக்கிறேன்றாரு. காரணம் யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா? அப்ப குறைகளை பார்க்கறதா இருந்தா நிறைய பார்க்கலாம், பேசுறதா இருந்தா நிறைய பேசலாம். ஆனா அது பிசாசுனுடைய வேலை. பார்பர் ஷாப்ல போய் இங்க முடி இருக்குது அங்க முடி இருக்குது, அப்புறம் அங்க முடி தானே இருக்கும், வேற என்ன இருக்கும் அங்க இருக்க போது? குறைகளை கண்டுபிடிக்கணும்னு இறங்கிட்டீங்கன்னா அப்புறம் வெறும் குறைகளாக தான் இருக்கும். அக்யூஸ் பண்ற வேலையில இறங்கணும்னா செத்தோம் நம்ம. பிசாசு நம்மளை போட்டு பாடாப்படுத்திடுவான். ஏன்னா அவன் பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம் நாம. அருமையானவர்கள் அப்படி இல்லை. யோபு நிறைய குற்றம் சொல்றாரு கடவுளை பற்றி. ஆனா கர்த்தருடைய நீடிய சாந்தத்தை நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும், சொல்லுங்க, நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ளவர். ஐ பிரைஸ் காட். கர்த்தரை அவருக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் இன்னார் என்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே என்னுடைய முதல் வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே நீர் என் மேல் அன்பா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. அன்பாயிருக்கிறீர், இரக்கமுள்ளவராயிருக்கிறீர், கிருபை நிறைந்தவராயிருக்கிறீர், தயவுள்ளவராயிருக்கிறீர், காருண்யராய் நீர் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். கவனிங்க, ரொம்ப குற்றம் சாட்டுறாரு. நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது, அதை பற்றி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அதில் ஒரு குற்றச்சாட்டு தான் இது, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோன்னு சொல்லி. கடைசியில் இந்த யோபுவை கர்த்தரே சந்திக்கிறார். ஒரு யங் மேன் ஒருத்தன், எலிஹூன்னு ஒருத்தன், அவன் பாருங்க இந்த யோபுனுடைய என்ன, அவனுடைய பிரச்சனை என்னன்னு நல்லா தெளிவாக சொல்கிறான். மொத்தம் வந்து 4 பேர் யோபு கூட பேசுகிறாங்க. அதில் கடைசியாக பேசுகிற ஒரு ஆள் வந்து
ஒரு யங் மேன், அவன் பேர் எலிஹு. அவன் வந்து கரெக்டாக பேசுகிறான். யோபுவே, நீர் வந்து உண்மை தேவனை பார்க்கலும் மிதியமானாக காண்பிக்கிறேன்னு சொல்லி அவனுடைய குறைய கரெக்டாக எடுத்து சொல்லுகிறான். 5வது ஆளாக தேவனே வந்துட்டார். தேவன் வந்து என்ன பேசுறார் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிறவன் யார்? அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? கவனிங்க. அடே அப்பா, யோபு ரொம்ப பிரமாதமா பிரசங்கம் பண்ணிட்டேப்பா, என்ன பிலாசபி, என்ன பிலாசபி, ஜோரா இருந்துச்சுப்பா அவன் பிரசங்கம். அப்படி சொல்லல கடவுள், போட்டாரு பாருங்க, அறிவில்லாதவனே. ஹலோ, இருக்கிறீங்களா? சில ஆட்கள்கிட்ட இப்படி போடணும் போல. நல்லா சுருக்குன்னு குத்துனாதான் சிலருக்கு உணர்வு வருது இல்லையா? கர்த்தர் அப்படி பேசுறாரு. அறிவில்லாதவனே, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யாருன்னு சொல்லிட்டு பாருங்க, நிறைய காரியங்களை சொல்லிட்டு வர்றார். நிறைய காரியங்களை சொல்லிட்டு வரும்போது 33ஆம் வசனத்தில் ஒன்று சொல்றாரு பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 33ஆம் வசனம், வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நிறைய கேள்வி கேட்கிறாரு. அதுல எப்படி இது ஒரு கேள்வி கேட்கிறாரு, வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ அப்படின்னு கேட்கிறாரு. இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். Do you know the ordinances of the heavens? Can you establish their rule upon the earth? தமிழ்ல, வானத்தின் பிரமாணங்கள் உனக்கு தெரியுமா? அது பூமியை ஆளுகிறதே, அது உனக்கு தெரியுமா? அதான் கவனிங்க, வானத்தின் பிரமாணங்கள். எல்லாரும் சொல்லுவோம் வானத்தின் பிரமாணங்கள். வானத்தின் பிரமாணங்கள்னா ஆவிக்குரிய பிரமாணங்கள். நல்லா கவனிங்க, அருமையான கேள்வி கேட்கிறாரு ஆண்டவர். ஆவிக்குரிய பிரமாணங்கள் தான் இந்த பூமியை ஆளுகிறதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. ஆவிக்குரிய பிரமாணம் என்ன? அதுல ஒரு பிரமாணம் தான் விசுவாசம்ன்ற பிரமாணம், அதுல ஒரு பிரமாணம் தான் அன்புங்கிற பிரமாணம் இல்லையா? அந்த பிரமாணம் தான் பூமியை என்ன செய்கிறது? ஆளுகிறது. நீ அன்புக்கு விரோதமாய் செயல்பட்டு குற்றம் சாட்டுகிற வேலையில இறங்கிட்டேப்பா, என்னைய குற்றம் சாட்டுகிற வேலையில இறங்கிட்டே அப்படின்ற மாதிரி வர்றாரு பாருங்க. அறிவில்லாம பேசிட்டியே. ஏன்னா பைபிளில் போட்டிருக்க மரணமும் ஜீவனும் எதில் இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ பாருங்க, இவர் பேசினது பாருங்க, எடுத்த உடனே என்ன சொல்றாருன்னா, இவருக்கு கஷ்டம் வந்துருச்சு உண்மைதான், ஆனால் எடுத்த உடனே என்ன பேசுறாரு பாருங்க. யோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இப்போதான் இங்கே தான் யோபு பேச ஆரம்பிக்கிறார். 1ஆம் அதிகாரம் பாருங்க, 1ஆம் வசனம் பாருங்க, 3:1. அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தன் பிறந்த நாளை சபித்து. நாமெல்லாம் பிறந்த நாளை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறோம். பிறந்த நாள்னாலே பாருங்க எல்லாரும் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? என் பேத்தி இப்ப இருந்தே கட்டிட்டு இருக்கிறா, தாத்தா எனக்கு அடுத்த பிறந்த நாள் எப்போ வருது ஓயாம கேட்கறது. ஏன்னா கேட்க வெட்டலாம், அது செலிப்ரேட் பண்றோம் இல்லையா? எல்லாரும் வயசானவங்க கூட பர்த்டே ரொம்ப நல்லா ஜோரா என்ன செய்றாங்க, கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த ஆள் பாருங்க, கஷ்டம் வந்த மாத்திரத்தில் பிறந்த நாளை சபிக்கிறாரு. நான் ஏன் பிறந்தேன், கடவுள் ஏன் நீ இந்த உலகத்தில் கொண்டு வந்தாரு, இப்படி பாருங்க தப்பு தப்பா பேசுறது. அழகா நீங்க கண்ணா பின்னான்னு பேசிட்டு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசித்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் வேற யாரும் கிடையாது. அது எனக்கும் பொருந்தும். கண்ணா பின்னான்னு பேசிட்டு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன்னா ஐ எம் அ ஃபூல், நான் ஒரு முட்டாள். வானத்தின் பிரமாணங்கள் இருக்குதுப்பா, கவனிச்சியா? தாறுமாறா பேசுறியே. ஹலோ, வாய் அடக்கம் ரொம்ப முக்கியம்.
ஆ டக்குன்னு போயிடலான்னு பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் விட மாட்டேங்கிறார் தேவாவியானவர். கவனிங்க, ஏன்னா இது நமக்கு ரொம்ப தேவை. சங்கீதக்காரன் என்ன அருமையா சொல்றான் பாருங்க. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உடைய சமூகத்திலே ஹலோ பிரீதியா இருப்பதாக. அதாவது நான் என்ன சிந்திக்கிறேன், நான் என்ன பேசுகிறேன்றதுல கவனமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்ன அருமையான தாவீது பாருங்க. சத்தியத்தை யோசிக்க, சத்தியத்தை பேச எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க ஜெபம் பண்றான். சத்தியத்தை யோசிக்கிற மனுஷனா இருந்து சத்தியத்தை பேசுகிற ஒரு மனுஷனா நம்ம மாறிட்டோம்னா மனிதன் புனிதனாக மாறிட்டான். அப்புறம் ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஹலோ இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்ல, அமைதியா இருக்கிறீங்க பாருங்க. யோபுவினுடைய பேச்சு அறிவில்லாத பேச்சு என்று தேவன் சொன்னாரு. இப்போ 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. 42ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். ஒத்துக்கிட்டார் பாருங்க. ஒத்துக்கிட்டு 42:5 என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். பாருங்க என்ன ஒரு இதை சொல்றாரு பாருங்க. தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். காதினால் உண்மை குறித்து தப்பா கேள்விப்பட்டிருப்பாரு போல. அதனாலதான் சத்தியத்தை கேட்க வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் இன்னார் என்கிற சத்தியத்தை கேட்க வேணுமே ஒழிய கர்த்தரை குறித்து தப்பான காரியங்கள்லாம் கேட்கவே கூடாது. காட் இஸ் a குட் காட். அப்ப பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரை எடுத்தார், கர்த்தருடைய கையில நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்பது யோபுனுடைய அறிவீனமான பேச்சு. அவரே சொல்லிட்டாரு, அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாது, எனக்கு புத்தி கேட்டாதே, நான் அறியாதையும் அலப்பினேன் என்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தவற ஒப்பு கொண்டுட்டாரு பாருங்க. ஒரு இடத்துல சொல்றாரு, என் வாயவே பொத்திக்கிறேன்றார். 40:4 இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என் கைகளினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். பாருங்க, யோபு வாயை பொத்திக்கிட்டாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, நிறைய பிரசங்கியார்கள் வாயை திறந்துட்டாங்க. இந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்றதுல வாயான்னு திறந்துட்டாங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய கருத்திலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோன்னு சொல்லி பாருங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய கருத்திலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம். ஏன்னா தீமை அவரிடத்திலிருந்து வருகிறது இல்லை. ஹலோ இருக்கிறீங்களா? பாருங்க, ஆகவே அசத்தியத்துக்கு என்றைக்கு வாய அடைக்கிறோமோ அன்னைக்கு தான் வாழ்வு பெருக ஆரம்பிக்கும். யோபு சொன்னது சத்தியம் கிடையாது. யார் சொன்னது சத்தியம்? இயேசு சொன்னதுதான் சத்தியம். இயேசு என்ன சொன்னாரு? நானும் திருடன் அல்ல, கொல்லுகிறவன் அல்ல, அழிக்கிறவன் அல்ல, தீமை செய்கிறவன் அல்ல, பொல்லாப்பு செய்கிறவன் அல்ல. இருக்கிறீங்களா? அவர் சொன்னது அங்க சத்தியம். நானும் திருடன் அல்ல, கொல்லுகிறவன் அல்ல, அழிக்கிறவன் அல்ல. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான், நான் வேற. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்து நான் நன்மை செய்கிற தேவன் என்பதை பாருங்க இயேசு எடுத்து காண்பிக்கிறார். யோவான் 10:10. சிலர் எங்க கிட்ட கேட்குறாங்க, உங்க டாக்டரின் என்னையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெரி சிம்பிள். எங்க டாக்டரின் என்ன தெரியுமா? தேவன் நல்ல தேவன். ஹலோ, தேவன் நல்ல தேவன், அதான் எங்களுக்கு டாக்டரின். வேற என்ன டாக்டரின் எங்களுக்கு? அதன் அடிப்படையில் சத்தியங்களை என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம்.
யோபு சொன்னதெல்லாம் நம்பணும்னா டாக்டரின் வேற மாதிரி போயிடும். இயேசு சொன்னதை நம்பினா டாக்டரின் கரெக்டா இருக்கும். தேவன் எப்படிப்பட்டவர்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சிலர் கேட்குறாங்க. சிம்பிள், லுக் அட் ஜீசஸ். இயேசுவை பாருங்க. யாருக்காவது தீமை செஞ்சாரா? எப்போதாவது தீமை செஞ்சாரா? யாரையாவது கண்டம் பண்ணாரா? ஹலோ, யாரையாவது தீமையினால சோதிச்சாரா? எத்தனை 1000 மக்களோட அவர் இடைப்பட்டாரு, எத்தனை லட்சம் மக்களோட அவர் இடைப்பட்டாரு. அவரை கொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட விலகி தான் போறாரு. அவனுடைய தப்பை சுட்டி காண்பிக்கும்படி சில காரியங்களை உரைக்க சொல்றாரு இல்லையா? ஆனா யாருக்குமே அவர் தீமை செய்யலையா? அவர் தாங்க கடவுள். 100% பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துற ஒரு நபர் இயேசு தான். இப்ப இயேசுவை பார்க்கும்போது நன்மையின் சொரூபியாக நமக்கு தோன்றுகிறார். இருக்கிறீங்களா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை படிக்க 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 உள்ள இருந்து ஒருத்தர் அப்படியே எழும்பி வர்றாரு. அவருடைய பெயர் சத்தமா சொல்லுங்க, இயேசு. பாருங்க, அவருடைய நேச்சர், அவருடைய சுபாவம் நல்ல தேவன். யாருக்குமே தீமை செய்யல. அதை காட்டிலும் ஒருபடி மேல போய் எல்லாருடைய தீமைகளையும் தாமேல ஏற்றுக்கொண்டு சிலுவையில் என்ன செய்யறாரு? மறிக்கிறாரு. அவர் தான் நம்முடைய தேவன். அன்றைக்கு அலையிலே சொல்லுவோம். என்ன சத்தமா, என்ன சத்தமா. பாருங்க அருமையானவர்களே, அவர் தான் நம்முடைய கர்த்தர். ஆகவே நம்முடைய தேவன் நல்ல தேவன். எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நல்ல தேவன். இன்னொரு முறை சொல்ல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நல்ல தேவன். இன்னொரு முறை சொல்ல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நல்ல தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பாரம்பரியமான போதகர் ஒரு முறை எங்களை பார்த்து கேட்டாரு, நல்லதை மட்டும்தான் பிரசங்கம் பண்ணுவீங்களா? அப்பனா தீமை யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நாங்க சொன்னோம், எங்களுக்கு வேண்டாம், நீங்க வேணா எடுத்துக்கங்க. எங்களுக்கு தீமை வேண்டாம், நீங்க வேணா எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னோம். கவனிங்க, நல்லதா எடுக்கலாம். நான் முந்தையெல்லாம் பேனால கோடு போட்டுட்டு இருப்பேன். இப்போ ஹைலைட்டர் வாங்கி ஹைலைட்டரில் கோடு போட்டுட்டு இருக்கிறேன். அப்படியே அந்த சிவப்பு கோடு, மஞ்சள் கோடு அப்படியே ஹைலைட் பண்ணுற மாதிரி போட்டுட்டு இருக்கிறேன். எதெல்லாம் ஆவியானவர் எந்தெந்த வசனத்திலாம் என்னை தொடுகிறாரோ அதெல்லாம் பாருங்க கோடு போடுறது. சில நேரம் 2:30க்கெல்லாம் முழிப்பு வந்துடுது எனக்கு. காலையில் 2:30 மணில உட்காந்து பைபிளை படிச்சுட்டே இருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவருக்காக நான் துதிக்கிறேன். பாருங்க, அப்படியே கோர்வையா எங்கேயோ சொல்லப்பட்டதை எடுத்து பாருங்க ஆவியானவர் கனெக்ட் பண்ணி எனக்கு காமிக்கும் போது ராத்திரி 2 மணி, 2:30 மணி, 3 மணிக்கு அப்படியே துள்ளி குதிக்கலாம் போல இருக்குது எனக்கு. பாருங்க, சத்தியம், அதை குறித்த அறிவு நம்மை விடுதலையாக்குகிறது. சத்தியம் நம்மை வாழ வைக்கிறது. சத்தியம் நமக்கு நன்மைகளை கொண்டு வருகிறது. இருக்கிறீங்களா? ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நல்ல தேவன். பாருங்க, ஆகவே நன்மைகளை தேடி கண்டுபிடிச்சு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அதில் இருக்கிற ஜீவனுக்குரியவைகளை நாம் எடுத்து அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 3:4. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தை இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். பாருங்க, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அப்புறம் 10வது வசனம், தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவன் அது நல்லது என்று கண்டார். 12ஆம் வசனம், பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் அது நல்லது என்று கண்டார். 3 முறை வந்துருச்சு நல்லது நல்லது நல்லதுன்னு.
இப்போ 18வது வசனம். பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 21வது வசனம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 5 முறை வந்துருச்சு. 25வது வசனம். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 31வது வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அது மிகவும் நன்றாய் இருந்தது. ஒரு நன்மைகளின் ப்ரொக்ரெஷனை பார்க்குறோம். நன்மைகளின் பெருக்கத்தை 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? பாருங்க, நன்மைகள் 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 அப்படியே பெருகிட்டே போய் கடைசியில் ரொம்ப நன்மையில் போய் என்ன செய்யுது முடியுது. இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு நன்மைகள் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? பாவ மன்னிப்பு ஆரம்பிச்சிருச்சு, சுகம் ஆரம்பிச்சிருச்சு, பாருங்க பாதுகாவல் ஆரம்பிச்சிருச்சு, செல்வம் ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, தேவனுடைய நன்மைகள் ரட்சிப்பின் வாழ்க்கையிலே ஆரம்பிக்கிறது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது. ஆனா அதுக்கு பிறகு அந்த நன்மைகள் பாருங்க போக 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 பெருகிக்கொண்டே போகிறது. அது எங்க போய் முடியும்னா ரொம்ப நல்லா இருக்குதுன்ற ஸ்டேஜில் போய் என்ன செய்யுது முடியுது. நன்மைகளின் வளர்ச்சி, நன்மைகளின் பெருக்கம், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை ஆதியாகமத்தில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எல்லாத்தையும் படித்ததை கர்த்தர் பார்த்தாராம், மிகவும் நன்றாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. பாருங்க, அதாவது நற்கிரியில் ஆரம்பிச்சிருக்கிறாராம், அதை அப்படியே பெருக பண்ணி நல்ல ஒரு சம்பூர்ண முடிவுக்கு கொண்டு வருவாராம். ஆண்டவருக்கு அல்லே சொல்லுவோம். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் எதிர்காலம், உங்கள் கைகளின் பிரயாசம் எல்லாம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெருகி சம்பூர்ண முடிவை தேவன் என்ன செய்வார் உங்களுக்கு கொடுப்பாரு. நல்ல தேவன். அதை நாம விசுவாசிக்கணும். கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பாருங்க அந்த கர்த்தருடைய சித்தமே தெரியாம உளர்றாங்க. ஒருவேளை கர்த்தர் இதை அனுப்பியிருப்பாரோ? இல்லை, அனுப்புறதும் இல்லை, அனுமதிக்கிறதும் இல்லை. ஏன் அனுமதிக்கிறதுலாம் ஏற்கனவே அதை அனுமதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் இருக்குது. அது ஒரு காட்டாற்று வெள்ளம் ஓடிட்டு இருக்க மாதிரி பாருங்க, சாபக்கேடு இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது நாம் பாருங்க விசுவாசத்தை விடும்போது நம்மை அது பாதிக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறது. ஆனால் தேவன் நல்லவராக இருக்கிறாரு. தேவன் எப்பவுமே நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. அவர் நம் பட்சத்தில் தான் இருக்கிறாரு. அவர் நமக்காக இருக்கிறாரு. நமக்காக ஜீவனை கொடுத்தவரே அவர் தான். இருக்கிறீங்களா? ஒரு நாளும் நம்மளை விட்டு விலக மாட்டார், ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தா கூட பாருங்க, பிசாசுடைய தீமைகளால் நம்ம பாதிக்கப்பட்டால் கூட அதன் மத்தியில் கர்த்தர் நம்முடைய சார்பிலை கிரியை செய்து அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்மை வாழ வைக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். 2026 ஆரம்பத்தில் அதை கேட்டுட்டு இருக்கிறோம். பாருங்க, அந்த வருஷம் முடியும் போது நான் சொல்றேன், நிறைய நன்மைகள் பெருகி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சிலர் சொல்றாங்க, இன்னைக்கு கூட வீட்டுக்கு போயிருந்தேன், 2 பிள்ளைகள் பாஸ்டர், 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மூத்தது பொண்ணு, அதுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. நீங்கள் வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போவீங்க, என் பொண்ணுடைய தலையில் கையெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. இந்த வருஷம் ஆரம்பத்தில் பார்த்தா என் பையனுக்கும் ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்கிறான், என் பொண்ணுக்கும் ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்கிறான். எனக்கு கேட்ட ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்க,
கர்த்தர் நன்மைகளின் தேவன். ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம் பாருங்க, நன்மைகளை அள்ளி தருகிறவர் விசுவாசிக்கணும். நன்மைகளை பெருக பண்ணுகிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நன்மைகளை ஆரம்பிச்சிருக்கிறாராம். நற்கிரியைகளை ஆரம்பித்தவர் பெர்ஃபெக்ஷனுக்கு நேரம் என்ன செய்வாராம்? நடத்திட்டு போவாராம். கிறிஸ்துவின் நாள் வரை இந்த முடிய நடத்தி வருவார். ஆகவே நான் சொல்லுகிறேன், த பெஸ்ட் டேஸ் ஆர் yet to come. உங்களுடைய வாழ்க்கையில மிக சிறந்த நாட்கள் இனிமே தான் வருது. இல்லை பாஸ்டர், ஏற்கனவே நல்ல நாட்களாக வந்துருச்சு. இல்லை, ஏற்கனவே வந்த நாட்களை காட்டிலும் வரப்போகிற நாட்கள் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நன்மைகளின் பெருக்கத்தை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 91ல் அந்த தேவனுடைய நன்மைகளை தான் நம்ம பார்க்குறோம். ஏராள நன்மைகளை நம்ம பார்க்குறோம். எனக்கு ஞாபகம் இருக்குது பாருங்க, நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு முறை எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். போயிருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு சின்ன குடிசை வீடு ஒன்று வாங்கியிருந்தார். அந்த காலத்தில் 45 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன குடிசை வீடு வேலைக்கு யாரோ கொடுத்தாங்களாம். நாங்கள் போகிறோம்யா இந்த வீட்டை வாங்கிக்கங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். சரி, ஆண்டை கொடுத்துக்கங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா வாங்கினாராம். அதோட விலை எவ்வளோன்னா, அந்த வீட்டினுடைய விலை 2500 ரூபா. அந்த காலத்தில் பாருங்க. அப்போ அது எதுக்கு எங்கள் அப்பா வாங்கினாருன்னா, எங்களுக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு பாருங்க. அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு அந்த வேலை ஆட்களை கொண்டு வந்து அங்கே வச்சா பாருங்க, அவங்க ஓசிக்கு குடியிருந்தாங்கன்னா தோட்டத்தில் வந்து அவங்க பாட்டில் வேலை செய்வாங்க அப்படின்றதுக்காக அப்படி ஒரு வீட்டை வாங்கினார். அப்போ நான் போயிருக்கும் போது எங்கள் அப்பா சொன்னார், போன வாரம் தான்ப்பா அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், நீ வருவேன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரி, நீ வந்துட்ட, வாங்க போய் அந்த வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோம். எங்கள் அப்பா பேர் கிறிஸ்தவர், ரசிக்கப்படல, ஆனால் அப்படி பழக்கம். கிறிஸ்தவ வட்டாரத்தில் அப்படியே பழக்கி விட்டுருக்குறாங்க, பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, நாங்கள் வாங்க நம்ம போய் அந்த வீட்டில் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ பைபிள்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 2-3 பேர் தெரிஞ்சவங்க, அவங்களையும் வரீங்களான்னொடனே நாங்களும் வரோம் அப்படின்னாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு போனாங்க. பாருங்க, அவங்க சுத்தமாக ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க, கர்த்தருடைய வாடையே இல்லாதவங்க, கிறிஸ்துவை அறியாத மக்கள். அவங்களும் வந்தாங்க. சரி, நாங்கள் ஒரு 6-7 பேரா, எங்கள் அம்மா, நான், எங்கள் அப்பா எல்லாரும் அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு போனோம். பாருங்க, மலையில் ஏறி போனோம். போய் அங்கே உட்காந்துக்கிட்டு சரி பைபிளை வாசிக்கணும் இல்லையா. எங்கள் அப்பா என்ன பண்ணார், டக்குன்னு இப்படி திறந்தார் பைபிளை. திறந்துட்டு அப்படியே வாசிக்கிறேன்னு சொல்லி வாசித்தா 91ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறார். நானும் பைபிளை படித்ததே கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா வாசிக்கிறார் பாருங்க. அது ஒரு மாதிரி ஒரு ஒரு ஆஸ்பீஷியஸ் டைம். அது ஒரு நல்ல நல்ல நேரம் இல்லையா. அப்போ சரி என்னதான் வாசிக்கிறாருன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கூர்ந்து கேட்டேன். நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சேன். நான் எங்கள் அப்பா வாசிக்கும்போது அவர் நல்லா சத்தமாக வாசித்தார். வாசித்து முடித்த உடனே எனக்குள்ள ஒரு என்னென்ன ஒரு பெரிய ஆச்சரியம், இப்படியெல்லாம் இருக்குதா நம்ம பைபிள்னு சொல்லி ஒரு பெரிய ஆச்சரியம். நான் என்ன யோசிக்கிட்டேன்னா, இந்த ஆண்டவரை அறியாத மக்கள் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் உண்மையாக அவங்களுக்கு எந்த ஆச்சரியமும் வந்த மாதிரி தெரியல, எனக்கு தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பாருங்க. அப்புறம் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு 91ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்த்தா தேனா இருக்குது. உம்முடைய வசனம் தேனிலும் தேன்கோட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிறது இல்லையா. சங்கீதம் 91 எங்கள் அப்பாவுக்கே தெரியாது அது நல்ல வசனம் சங்கீதம் தானே, எதை வேணாலும் வாசிக்கலாம் தான் அவர் ஓப்பன் பண்ணார். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால ஆவியானவர் அந்த சுச்சுவேஷனை பாருங்க ஆண்டு கொண்டு என் கூட பேசுறதுக்காக பாருங்க அந்த 91ஆம் சங்கீதத்தை அவர் அன்னைக்கு வாசித்தது. இன்னைக்கு எனக்கு 45 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. ஏன்னா அருமையான சத்தியம் பாருங்க, 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்கள். அதில் 14ஆம் வசனத்தை நம்ம ஏற்கனவே நிறைய வசனங்களை பார்த்தோம். அதில் 14ஆம் வசனத்தை வாசித்தோம் ஆரம்பத்தில். மறுபடியும் போவோம்.
91 சங்கீதம் 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க, விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தர் மேல வாஞ்சை வைக்கிறவங்க, கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறவங்க, கர்த்தர் மேல தங்களுடைய ஆசையை பதிக்கிறவங்கள கர்த்தர் விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் விடுதலையின் தேவன். God is a God of freedom. பாருங்க, God is a God of deliverance. கர்த்தர் விடுதலையாக்குகிறவர். கர்த்தர் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை தருகிற நல்ல தேவன். எந்த தீமையும் நம்மை ஆண்டு கொள்வது தேவனுடைய சித்தமே கிடையாது. எந்த கெட்ட பழக்கத்துக்கும் நம்ம அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிறீங்களா? ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்க கூட பாருங்க, கேவலமான சில காரியங்களுக்கு என்ன செய்யறாங்க, அடிமையா இருக்கிறாங்க. கர்த்தர் பார்த்து வருத்தப்படுறாரு. ஏன்னா ஏற்கனவே விடுதலை ஆக்கிட்டாரு, இவங்க அதை விசுவாசிச்சு எடுத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. நான் கூட அப்படிதான் இருந்தேன். ரட்சிக்கப்பட்ட புதுசில் பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பேன், சர்ச்சுக்கு வருவேன், ஆனால் சில காரியங்களுக்கு அடிமையாவே இருந்தேன். அப்புறம்தான் வசனத்தை வாசிக்க வாசிக்க பாருங்க, கர்த்தர் இன்னாருங்கிற அறிவு வர வர பாருங்க, நான் விசுவாசிச்சேன், இந்த அற்பமான காரியங்களுக்கெல்லாம் நான் அடிமையா இருக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுகிறேன். கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறாரு, நான் அடிமைத்தனத்துக்குள்ள போகவே மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தேன். பாருங்க, அடிமைத்தனங்கள் ஒளிஞ்சே போச்சு. அருமையானவர்களே, ஜெயம் வந்து விட்டது. கர்த்தர் சுயதனத்தை கொடுத்திருக்கிறாரு, விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த வைராக்கியமா எடுத்துக்கிறோமா அப்படின்றது அது நம்மை பொறுத்தது. எல்லாமே அப்படிதான். கல்வாரி சிலுவையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சம்பாதித்து என்ன செஞ்சாரு, கொடுத்துட்டாரு. You have already got it. ஏற்கனவே நீங்க அதை உடையவர்களா இருக்கிறீர்கள். ஆனா அதை உரிமை பாராட்டுறீங்களா, சொந்தம் பாராட்டுறீங்களா, அது என்னுடையதுன்னு சொல்றீங்களா? சமாதானம் என்னுடையது, சுகம் என்னுடையது, விடுதலை என்னுடையது, பரிசுத்தம் என்னுடையது, நீதி என்னுடையது, வாழ்வு என்னுடையது, வளமை என்னுடையது, வெற்றி என்னுடையது, உயர்வு என்னுடையது சொல்றீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா, விசுவாசி சொன்னீங்கன்னா அது உங்களுடையதாக மாறும். எதுக்குமே தேவனுடைய ஜனங்கள் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வியாதிக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தரித்திரத்துக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாபத்துக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த பிசாசுடைய தீமைக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. நெவர், கிடையவே கிடையாது. ஏன்னா கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு, விடுதலை ஆக்கி இருக்கிறார். நம்முடைய தேவன் விடுதலையின் தேவன். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். விடுதலை ஆக்கிட்டாரா, ஆக்க போறாரா? ஆக்கிட்டாருங்க. ஏற்கனவே விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. மனுஷன் பாவத்து நிமித்தமாக பிசாசுனுடைய கருத்துக்குள்ள போயிட்டான், சாபத்தின் பிடிக்குள்ள போயிட்டான் இல்லையா? சொல்லி முடியாத தீமைகள் மனுஷன் இன்னைக்கு போட்டு ஆட்டி படைக்குது என்பது மறுக்க முடியாத உண்மை. அருமையானவர்களே, உலகம் முழுவதும் பிசாசுனுடைய பிடிக்குள்ளே கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு வந்தார். அவர் பிறந்த போதே பாருங்க, சகரியா என்கிற அந்த யோவான் ஸ்நானகனுடைய அப்பா இவ்விதமாக சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம். திருப்புங்க லூக்கா சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 67 இருந்து பாருங்க. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு, எல்லாரும் சொல்லலாம் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு. பாருங்க, இந்த ஆளு கொஞ்சம் அவிசுவாசமான ஆளு, ஒரு சந்தேக பெருவழி இல்லையா? அவங்களுக்கு தெரியும் யோவான் ஸ்நானன் பிறக்க போறான்னு சொல்லி தேவதூதன் சொன்னா, இது எப்படி எனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு தேவதூதன் நல்ல அடையாளத்தை ஒன்று கொடுத்தான். என்ன அடையாளம்? அந்த பையன் பிறகுற வரைக்கும் நீ பேச மாட்டப்பான்னு. சரியான அடையாளம் பாருங்க. ஏன்னா இந்த ஆளை பேச விட்டா பேசியே கெடுத்துருவான். சில ஆட்கள் பேசியே கெடுத்துட்டாங்க நிறைய பேரை. நிறைய காரியங்களை பேசியே கெடுத்துட்டாங்க. பேசக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளே. பெரிய பாஸ்டர் சொன்னது எனக்கு அப்படியே மனசுல நல்லா ஆழமா பதிஞ்சிருக்குது. சலன்னு பேசாத, சலன்னு பேசி காரியங்களை கெடுத்துறாத. ஒரு வாட்டி பேசுறதுக்கு முன்னாடி 2 வாட்டி யோசித்து பேசு. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமின்னு சொல்லுங்க. எனக்கு சொன்னதை சொல்றேன் நான். எனக்கு பட்டதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஜீவன் நாவல இருக்குது.
நல்ல வார்த்தைகளை பேச 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 ஜீவன் பெருகிட்டே போகும். எத்தனை பேர் ஜீவன் பெருகணும்னு விரும்புறீங்க? இந்த ஆள் பாருங்க பேசியை கெடுத்துவிடுவான்னு சொல்லி தெரிஞ்சதுனால பாருங்க வாயவே கட்டி போட்டாரு, நாக்க பாருங்க கட்டி போட்டார், பேசாத அப்படின்னு சொல்லி. அவன் கேட்ட அடையாளம், அவன் ஒரு அடையாளம் கேட்டான், அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டாரு. யோவான் ஸ்நானன் பிறக்கிற வரைக்கும் அவன் ஒன்றும் பேசல. யோவான் ஸ்நானனுடைய பேரு அவங்க ஊர்க்காரங்களாம் அவங்க சொந்தக்காரங்களாம் சேர்ந்து சகரியானே பேர் வச்சிருவோம், உங்க அப்பா பேரவே வச்சிருவோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாருங்க எலிசபெத் வந்து இல்லை அவனுக்கு யோவான்னு பேர் வைக்கணும்னு அப்படின்னு சொல்றா. உடனே பாருங்க சகரியாட்ட கேட்குறாங்க. சகரியா ஒரு ஸ்லேட்டை கொண்டு வாங்கன்றான். ஸ்லேட்டில் எழுதி கொடுக்குறாங்க யோவான்னு. எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா எல்லாரும் 2 பேரும் ஒரே மாதிரி சொல்றாங்கன்னு. ஏன்னா அது தேவன் ஏற்கனவே சொன்ன பேரு. கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசமான ஆள் தான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம் பரிசுத்த ஆவியானவருக்காக பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு மாதிரி சொல்லுவோம் பரிசுத்த ஆவியானவருக்காக பிதாவுக்கு ஸ்தோத்திரம். அவர் வந்து நம்மளை என்கல்ஃப் பண்ணும்போது, அவர் நம்மளை ஆண்டு கொள்ளும் போது இந்த அவிசுவாசங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருது, மறைஞ்சு போய் உருப்படியா பேச ஆரம்பிச்சிடும். இந்த ஆள் இப்ப பேசுறாரு பாருங்க. அவனுடைய தகப்பனாய சகரியா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இப்பதான் ஸ்தோத்திரம் பண்ணி பேசுறாரு. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்கிறதற்கும், தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி, உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, விடுதலையாக்கப்பட்டு உயிரோடுக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். இயேசு பிறக்கும் போது பாருங்க என்ன ப்ராமிஸ் பாருங்க, என்ன வாக்குத்தத்தம். அதாவது உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, பிசாசுடைய எல்லா பிடிகளில் இருந்தும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். அதுக்கு தான் இந்த குமாரனாகிய இயேசு என்ன செய்கிறார். அவர் முடிக்கும் போது எப்படி சொல்றாரு பாருங்க, 75வது வசனம் பாருங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார், இயேசுவை பிறக்க செய்தார் அப்படின்னு சொல்றான். அப்ப இயேசு பிறக்கும் போதே என்ன வாக்குத்தத்தம்? சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். எந்த அடிமையத்தனமா இருந்தாலும் சரி, எந்த பிசாசுடைய தீமையா இருந்தாலும் சரி, விடுதலை உங்களுடையது. கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? விடுதலைய கொடுத்திருக்கிறாரு. நான் அடிமையா இருக்க மாட்டேன். I refuse to be a slave to Satan. பிசாசுக்கு நான் அடிமையா இருக்க விரும்பவில்லை. எந்த தீமைக்கும் அடிமையா இருக்க நான் விரும்பவில்லை. Sickness has to depart from my body in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்தை விட்டு வியாதி போக வேண்டும். இருக்கிறீங்களா? I refuse to accept any form of sickness in the name of Jesus. இயேசுவின் நாமத்துல எந்த வியாதியா இருந்தாலும் அனுமதிக்க மாட்டேன். என் சரீரத்தை தொடறதுக்கு அனுமதி கிடையாது. என் சரீரம் அது விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. என் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இருக்கிறீங்களா? என்ன சொல்ல வர்றேன்னா, கர்த்தர் விடுதலையின் தேவன். அதனாலதான் பாருங்க, அந்த 18 வருஷமாய் கூனியா இருந்த பெண்ணை பார்த்து இயேசு சொன்னாரு, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய், விடுதலையாக்கப்பட்டாய். இன்னைக்கு உங்ககிட்ட சிலர்கிட்ட அப்படிதான் பேசிட்டு இருக்கிறார் தேவன். நீ விடுதலையாக்கப்பட்டாய், சாபத்திலிருந்து விடுதலை ஏற்கனவே வந்து விட்டது. வியாதியிலிருந்து விடுதலை வந்துருச்சு, பாவத்திலிருந்து விடுதலை வந்துருச்சு, பிசாசுடைய கருத்திலிருந்து விடுதலை வந்துருச்சு. எதுக்கும் நீங்க அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், நான் மெய்யாகவே விடுதலையாக இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லணும், இயேசு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், நான் மெய்யாகவே விடுதலையாக இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்ல, இயேசு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், நான் மெய்யாகவே விடுதலையாக இருக்கிறேன். போகும்போது சொல்லிட்டே போங்க. காரணம், கிறிஸ்தவ வாழ்க்கை இட்ஸ் a லைஃப் ஆஃப் ஃப்ரீடம். விடுதலையின் வாழ்க்கை, சமாதானத்தின் வாழ்க்கை, வெற்றியின் வாழ்க்கை, சந்தோஷத்தின் வாழ்க்கை. இருக்கிறீங்களா? அதை பறிச்சுட்டு போறதுக்கு பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. பாருங்க,
இப்போ திருப்போம் எபிரேயர் புஸ்தகம் எபிரேயர் 2:14 பாருங்க. அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு சிலுவையில் பாடுபட்டார் இல்லையா? மாம்சத்தை ரத்தத்தை உடையவரா வந்து சிலுவையில் பாடுபட்டு நமக்காக பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார். எவன் நமக்காக அதை செய்வான்? யோசித்து பாருங்க. யார் நமக்காக செய்வா? நம்ம அப்பா அம்மா கூட நம்மளை நேசிக்கலாம், ஆனால் அவங்க கூட இதை நமக்கு செய்ய முடியாது. அவங்க ஒரு வேளை நமக்காக சிலுவையில் தொங்குனா கூட அவங்க ரத்தம் நம்மளை பாருங்க மீட்காது, நம்மளுக்கு விடுதலையை கொடுக்காது. இயேசு மட்டும்தான் அதை செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அருமையானவர்களே, மாம்சத்தை ரத்தத்தை உடையவராக இந்த உலகத்தில் நமக்காக வந்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். என்ன நற்செய்தி! இன்னைக்கு பிசாசை பற்றி பெருசா பேசுறாங்க கிறிஸ்தவ வட்டாரத்தில். இந்த பிசாசு அப்படி பண்ணிட்டான் பிரதர், பிசாசு இப்படி பண்ணிட்டான் பிரதர், பாருங்க பிரதர், அங்கே அழிவை உண்டாக்கிட்டான் பிரதர், இங்கே பாருங்க பிரதர் என்ன அடாவடித்தனம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பிசாசினுடைய கிரியைகளை ரொம்ப பூதாகரப்படுத்தி பெருசுப்படுத்தி என்ன செய்கிறாங்க கிறிஸ்தவ மக்கள் பேசுகிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே இயேசு என்ன செய்கிறாரு? அழிச்சிருக்கிறாரு. அதுதாங்க குட் நியூஸ். பிசாசை பற்றி பேசவே கூடாது. இஸ் a defeated foe. அவன் வந்து பாருங்க அழிஞ்சு போன ஒரு எதிரி, நம்முடைய காலு கீழே இருக்கிறான்னு சொல்லி அவனை பாருங்க வேதம் சொல்லுகிறது. இயேசுனுடைய பாதங்களுக்கு கீழே அவன் இருக்கிறான். எபேசியர் 1 விதமாக நம்ம வாசிக்கிறோம். அந்த இயேசுக்குள்ள நாம இருக்கிறோம். ஆகவே நம்ம பாதங்களுக்கு கீழே அவன் இருக்கிறான். ஹலோ, எத்தனை பேருக்கு வழங்குதுங்க? அப்ப பிசாசினுடைய கிரியைகளை பெருசா பேசவே கூடாது. அது அது பிசாசினுடைய வேலை பிரதர். அந்த மாந்திரிகம் செய்வன அது வேலையை காமிக்க தான் செய்யும். பாரு, பேசுறது யாருன்னு கேட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. மாந்திரிகம் வேலையை காமிக்க தான் செய்யுமா. இப்படி பேசினா வேலையை காமிச்சிட்டு தான் இருப்பாங்க. என்ன சொல்லணும்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு தம்முடைய மரணத்தினாலே அழிச்சிட்டாரு. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை ஆக்கிட்டாரு. ஹலோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் விடுதலை ஆயிட்டேன். இயேசு என்னை விடுதலை ஆக்கிட்டாரு. தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி என்னைய விடுதலை ஆக்கிட்டாரு. கவனிச்சு யோசித்து பாருங்க. எகிப்து தேசத்துல இஸ்ரேல் மக்கள் என்ன கஷ்டப்பட்டாங்க. பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்கு கீழே என்ன கஷ்டப்பட்டாங்க. வைக்கோல் கொடுத்துக்கிட்டு இருந்தா திடீர்னு வைக்கோல் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆனா செங்கல் கொடுக்குற அந்த அந்த அளவு மாறக்கூடாது அப்படின்ட்டான். என்ன கஷ்டப்படுவீங்களோ தெரியாது. ஆனா ஏற்கனவே நாங்க வைக்கோல் கொடுக்கும்போது அறுத்த அதே அளவு செங்கலை இப்பவும் மறுபடியும் அறுக்கணும். இப்ப பாருங்க, வைக்கோலை தேடி ஓடணும். அந்த நாள் முடியறதுக்குள்ள ஏற்கனவே எத்தனை செங்கல் அறுத்தாங்களோ அந்த அத்தனை செங்கலை அறுத்து காமிக்கணும். அளவு குறைஞ்சிச்சுன்னா போடுவான். பாருங்க, சாட்டையை வச்சு ஆளோட்டிகளை வச்சு அடிப்பான். அருமையானவர்களே, எவ்வளவு கஷ்டம் யோசித்து பாருங்க. கண்ணு முன்னால ஆம்பளை பிள்ளையை தூக்கி பாருங்க நீல நதிக்குள்ள எறிகிறான். ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் குடும்பங்களுக்கு. யோசித்து பாருங்க. இன்னைக்கு அதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணு பல வருஷங்களாக குழந்தை இல்லாமல் இருந்து ஆம்பளை பிள்ளைய பெற்றெடுத்து கையில் எடுத்து வச்சுட்டு அப்படி சிரிக்குது அது. அதை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அதை அழுதுகிட்டு இருக்கும்போது நான் தலையில் கை வச்சு ஜாமன்ட்டு வந்தேன். அது கன்சீவ்டாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்க வந்து ஜாம் பண்ணுங்க. நான் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்குற ஆம்பளை பிள்ளைகளை கண்ணு முன்னால தூக்கி நீல நதியில் எரிஞ்சானா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். யோசித்து பாருங்க. ஆறுதலே இல்லாமல் அலர்னாங்கன்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட ஆட்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அடிச்சு, ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தத்தை நிலைக்கால்களில் பூச சொன்னார். மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்களையும்
பூச சொன்னார். பாருங்க, பைபிளில் போட்டிருக்கு. அவங்க அப்படியே கர்த்தரை நம்பினாங்க, கர்த்தரை அப்படியே விசுவாசிச்சாங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மேலே விசுவாசம் வச்சாங்க. பாருங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மேலே விசுவாசம் வச்ச அவர்களை கர்த்தர் ஒரே நாள் ராத்திரியில, அருமையானவர்களே, அவ்வளவு கொடூர அடிமைத்தனத்திலிருந்து 430 வருஷம் பட்ட பாடுகள் இருந்து இலகுவாக, எந்த பாருங்க தடையும் எந்த எதிர்ப்பு இல்லாத ரீதியில அணியணியாய் அவர்களை என்ன செய்தார்? எகிப்திலிருந்து புறப்படப்பட லேசா பாருங்க வெளியே வந்துட்டாங்க. காரணம் என்ன? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம். புதிய ஏற்பாட்டில் அருமையானவர்களே, அதை பார்க்கலும் மேன்மையான தேவாட்டுக்குட்டியா இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறாரு, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தின் மேல விசுவாசம் வைக்கிறவர்கள் எப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அப்படியே இலகுவாக விடுதலை ஆகிறார்கள். அல்லேலூயா. ஐ தேங்க் காட் ஃபார் டெலிவரன்ஸ். கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பாருங்க, ஆகவே அருமையானவர்களே, தேவன் நம்மை விடுதலையாக, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று பாருங்க சொல்லியிருக்கிறார். விடுதலை தான் அவனுடைய வாழ்க்கையின் பங்குன்னு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அதை ஆழமாய் பற்றிக்கொள்ள, விடுதலை தான் என்னுடைய பங்கு. பாருங்க, தரித்திரம் என்னை ஆள முடியாது, வியாதி என்னை ஆள முடியாது, பாவ கட்டுகள் என்னை ஆள முடியாது, எந்த பிசாசுனுடைய தீமையும் பயமும் அது அதைரியமும் சந்தேகமும் எதுவும் என்னை ஆள முடியாது. இடம் கொடுக்க கூடாது. பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவி உங்க கையில் இருக்குதுன்னு அர்த்தம். I refuse to accept any fear. I refuse to accept any doubt. I choose to believe God. பயத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சந்தேகத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இருக்கிறீங்களா? அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. இப்படி விசுவாசிங்கன்னா அருமையானவர்களே, 1000 பேர் கட்டுகளுக்குள்ள கிடக்கலாம், படாத பாடுபடலாம். ஆனா நீங்க விடுதலையோடு வெற்றியோடு பாருங்க சந்தோஷத்தோடு நீங்கள் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இருக்கிறீங்களா? எல்லாம் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நன்மைகளின் தேவனே, விடுதலையின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியாய் இயேசுவை நாங்கள் கனப்படுத்துகிறோம். சிந்தப்பட்ட ரத்தத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறோம். கர்த்தாவே, அதிலிருந்து வருகிற விடுதலையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, விடுதலையும் வெற்றியும் வாழ்வும் வளமையும் சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தாவே கல்வாரி சிலுவையின் மூலமாக எங்களுடையது நாங்கள் சொல்லுகிறோம், எடுத்துக்கொள்ளுகிறோம், அதை எங்களுக்கு சொந்தமாக்குகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, விடுதலையும் வெற்றியையும் நீர் தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.